தற்போது ஒரு அண்மை செய்தி, ஜிஎஸ்டி வரி வருவாய் உயர்வு ஏற்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொள்கிறோம். அதன்படி 2.10 லட்சம் கோடி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ஜிஎஸ்டி வரி வருவாய் உயர்ந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். ஏப்ரல் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வருவாய் 2.10 லட்சம் கோடியும் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது 17.1% அதிகம் என மத்திய நிதி அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரி மாதந்தோறும் எவ்வளவு ரூபாய் வசூலாகியுள்ளது என்பது தொடர்பான விவரம் மத்திய நிதித்துறை அமைச்சகத்தினால் வெளியிடப்படும். அதன்படி மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஏப்ரல் மாதத்திற்கான நாட்டின் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வருவாய் 2.10 லட்சம் கோடி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மத்திய அரசின் பங்கு 43,846 கோடி ரூபாயும், மாநில அரசின் பங்கு 53,538 கோடியும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி பங்கு 99,623 கோடியும் ஆகும். இதில் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி பங்கிலிருந்து 50,307 கோடி மத்திய அரசின் பங்கிற்கும், 41,600 கோடி ரூபாய் மாநில அரசின் பங்கிற்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி பங்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்ட பிறகு ஏப்ரல் மாதத்திற்கான மத்திய அரசின் மொத்த ஜிஎஸ்டி வருவாயை பொறுத்தவரையில் 94,153 கோடி ரூபாயும், மாநில அரசின் மொத்த ஜிஎஸ்டி வருவாய் 95,138 கோடி ரூபாய் என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது 2024 ஏப்ரல் 17.1% ஜிஎஸ்டி வருவாய் அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் 11,559 கோடி ரூபாய் வசூலான நிலையில் 2024 ஏப்ரல் மாதத்தில் 6% ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்து 12,210 கோடி ரூபாய் வசூலாகி உள்ளதாகவும் மத்திய நிதி அமைச்சகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜிஎஸ்டி வருவாய் வசூல் நாடு முழுவதும் 17.1%, தமிழ்நாட்டை பொறுத்தவரை 6% உயர்ந்துள்ளதை மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரம் தெரிவித்தமைக்கு நன்றி நந்தினி.